வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்ககிட்ட இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ ரொம்ப கம்மியான செலவுல எப்படி பல மடங்கு அதிகமாக்குறதுன்னு தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதை தக்க வைக்க தேவையான நிதி பாதுகாப்பும் அவ்வளவு முக்கியம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. 14 முதல் 15%. இப்போலாம் இந்தியால மருத்துவ பணவீக்கம் எந்த அளவுக்கு வேகமா ஏறிக்கிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா நோயை பார்த்து பயப்படுறோமோ இல்லையோ, அந்த பில்ல பார்த்து பல பேருக்கு மாரடைப்பே வந்துடுது. ஒரு சின்ன சர்ஜரிக்கு கூட லட்சக்கணக்கில் செலவாகிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம கஷ்டப்பட்டு சேர்த்த வாழ்நாள் சேமிப்பு மொத்தமும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்ல காணாம போயிடுற அபாயம் இங்க இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறேன். உங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்கிற இல்ல நீங்களா எடுத்திருக்கிற அந்த 3 முதல் 5 லட்சம் ரூபாய் பாலிசி உண்மையிலேயே ஒரு கேன்சர் மாதிரியான பெரிய நோய்க்கோ இல்ல பல நாள் ஐசியூல இருக்க வேண்டிய நிலைமை வந்தாலோ தாக்கு பிடிக்குமா? இன்னைக்கு அந்த 5 லட்சம் பார்க்க பெரிய தொகையா பாதுகாப்பா தெரியலாம். ஆனா உங்களுக்கு மிக அவசரமாக ஒரு உதவி தேவைப்படும் போது இந்த கவரேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த மருத்துவ பணவீக்கங்கிற வலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, டாப் அப் மற்றும் சூப்பர் டாப் அப் பாலிசிகளுக்கு என்ன வித்தியாசம், டிடக்டபிள்னா என்ன, இது யாருக்கெல்லாம் தேவை, இதோட செலவுகள் மற்றும் நன்மைகள் என்ன, அப்புறம் எப்படி ஒரு சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறதுன்னு வரிசையா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, இந்த மருத்துவ பணவீக்கம் எப்படி ஒரு பெரிய வலையா இருக்குன்னு பாப்போம். நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல உங்ககிட்ட இருக்கிற இந்த 5 லட்சம் ரூபாய் பாலிசி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சுத்தமா பத்தாம போகுது. இப்போதைக்கு அது ஓகேன்னு தோணலாம். ஆனா வருஷம் ஏற பணவீக்கத்தை பார்த்தா உங்க கவரேஜ அதிகப்படுத்துற டாப் அப் அல்லது சூப்பர் டாப் அப் பிளான்கள் உங்க கையில இருக்கிறது ஒரு உயிர்காக்கும் நிதி ஆயுதம்னு தான் சொன்னோம். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். டாப் அப் அப்புறம் சூப்பர் டாப் அப், இது ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? இப்போ இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஒரு சாதாரண டாப் அப் பிளான்ல நீங்க பண்ற ஒரே ஒரு கிளைம் மட்டும் அந்த குறிப்பிட்ட கழிப்பு தொகைய, அதாவது டிடக்டபிள தாண்டினா தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கவே ஆரம்பிக்கும். ஆனா இந்த சூப்பர் டாப் அப் பிளான்ல அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துல நீங்க பண்ற எல்லா கிளைம்களும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த லிமிட்டை தாண்டினாலே போதும். அதனாலதான் நிதி ஆலோசகர்கள் எல்லாருமே சூப்பர் டாப் அப்ப கண்ணை மூடிக்கிட்டு பரிந்துரைக்கிறாங்க. குறிப்பா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிற வயசானவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். 3வது பகுதிக்கு வருவோம். இந்த டிடக்டபிள் அல்லது கழிப்புத் தொகை அப்படின்னா என்ன? இந்த டிடக்டபிள்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க டாப் அப் அல்லது சூப்பர் டாப் அப் பாலிசி உங்களுக்கு பணம் தர தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கையிலிருந்தோ இல்ல உங்க அடிப்படை பாலிசில இருந்தோ கட்ட வேண்டிய குறைந்தபட்ச தொகை தான் இந்த டிடக்டபிள். இதை ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி உங்க மனசுல கற்பனை செஞ்சுப்போங்க. உங்ககிட்ட இருக்கிற அடிப்படை பாலிசி தான் அந்த பில்டிங்கோட அஸ்திவாரம், அதாவது டிடக்டபிள். அந்த அஸ்திவாரத்துக்கு மேல கம்பீரமா எழுப்புற ஒரு பெரிய வானலாவிய கட்டிடம் தான் இந்த டாப் அப் பாலிசி. இத ஒரு சின்ன கணக்கு மூலமா பாப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேஸ் பாலிசி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துல நீங்க 3 தடவை ஹாஸ்பிட்டல் போறீங்க. பில் தொகை 1.5 லட்சம், அப்புறம் 2 லட்சம், கடைசியா ஒரு 3 லட்சம்னு வருது. முதல் 2 பில்லையும் உங்க பேஸ் பாலிசி முழுசா கவர் பண்ணிடும். ஆனா 3வது தடவை போகும்போது அந்த 5 லட்சத்துல வெறும் 1.5 லட்சம் தான் மீதி இருக்கும். இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். ஒரு சாதாரண டாப் அப் இங்க உங்களுக்கு ஒரு பைசா கூட தராது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கிளைம் 5 லட்சத்தை தாண்டல. ஆனா சூப்பர் டாப் அப் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட மொத்த செலவான 6 லட்சத்தை கணக்கு பண்ணி அந்த 5 லட்சம் டிடக்டபிள கழிச்சுட்டு மீதி தேவைப்படுற 1.5 லட்சத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துடும். சூப்பர் டாப் அப் ஏன் இங்க பெஸ்ட் சாய்ஸ்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? பகுதி 4, சரி, இந்த கவரேஜ் உண்மையிலேயே யாருக்கெல்லாம் தேவைப்படும்? இந்த 4 பிரிவினரையும் கொஞ்சம் பாருங்க. கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்க அவங்க கம்பெனி கொடுக்குற பாலிசியே டிடக்டபிளா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். வயசான பெற்றோர்கள் இருந்தா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பாலிசியோட இதை இணைச்சு அவங்களோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகமாக்கலாம். குடும்பத்துக்குன்னு ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வச்சிருக்கிறவங்க அந்த மொத்த தொகையும் ஒரே ஆளுக்கு காலியாகி மத்தவங்களுக்கு ஒன்னும் இல்லாம போறதை தடுக்க இதை யூஸ் பண்ணலாம். சுயதொழில் செய்யறவங்க ஒரு சின்ன தனிநபர் பாலிசியோட இதை சேர்த்துக்கிட்டு பயன்பெறலாம். இந்த ஒரு ஸ்மார்ட் மணி உத்தியை யூஸ் பண்ணி யார் வேணும்னாலும் தங்களோட இன்சூரன்ஸ் செலவை ரொம்ப கச்சிதமா குறைக்க முடியும். இதோ ராமுங்கிறவரோட ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தை பார்ப்போம். இவரோட ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் 4 லட்சம் ரூபா.
அவர் என்ன பண்றாருன்னா அந்த 4 லட்சத்தையே டிடக்டபிளா வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமா 1 கோடி ரூபாய்க்கே ஒரு சூப்பர் டாப் அப் பிளானை எடுக்கறாரு. இதுக்கு அவர் வருஷத்துக்கு எவ்ளோ கட்டுறாரு தெரியுமா? வெறும் 8,000ல இருந்து 12,000 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன தொகை அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. இதுதாங்க ஸ்மார்ட் பிளே. பகுதி 5 இதோட செலவுகள் என்ன, நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. நீங்க நேரடியா ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30ல இருந்து 40,000 வரைக்கும் அதிகமா பிரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா அதுவே ஒரு சூப்பர் டாப் அப் மூலமா அதே 50 லட்ச கவரேஜ வெறும் 5,000ல இருந்து 12,000க்குள்ள வாங்கிடலாம். இது மூலமா நீங்க உங்க பிரீமியம் தொகையிலிருந்து 60 முதல் 70% பணத்தை அப்படியே மிச்சப்படுத்துறீங்க. சூப்பர்ல. பணம் மிச்சமாகிறது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய கூடுதல் சலுகைகளும் இருக்கு. கார்ப்பரேட் பாலிசி, PMJAY, ESI இப்படி எந்த ஒரு அடிப்படை பாலிசியோடவும் இது மிக எளிமையா இணைச்சுக்கலாம். கேஷ்லெஸ் வசதியும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகிற 30 நாள் செலவு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமாகிற 60 நாள் செலவுன்னு எல்லாமே இதுல கவர் ஆயிடும். பெரிய தொகையை செலவு பண்ணாமலேயே ஒரு சாதாரண பாலிசில கிடைக்கிற எல்லா பிரீமியம் நன்மைகளும் இதுலயும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு செக்ஷன் 80Dன் கீழ் அருமையான வரிச்சலுகைகளும் இருக்கு. ஒரு தனிநபராகவோ அல்லது குடும்பமாகவோ 25,000 ரூபாய் வரையிலும், உங்க வயதான பெற்றோரோட சேர்ந்து எடுத்தா 75,000 ரூபாய் வரையிலும் டாக்ஸ் பெனிஃபிட் பெறலாம். ஒருவேளை நீங்க 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தள்ளுபடி கிடைக்குதுன்னே சொல்லலாம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நீங்க கட்டுற நிகர பிரீமியம் தொகை மிக மிக குறைவுதாங்க. சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6 உங்களுக்கான சரியான பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த செக்லிஸ்ட நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க பேஸ் பாலிசியோட கவரேஜ்க்கு ஏத்த மாதிரி டிடக்டபிள சரியா செலக்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்கிற மாதிரி இலக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தா அதுக்கு எத்தனை வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு செக் பண்ணுங்க. பெரும்பாலும் 2ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் இருக்கும். கேஷ்லெஸ் கிளைம் பண்ண நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்க ஏரியால இருக்கான்னு உறுதி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா, அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95%க்கு மேல இருக்கான்னு கட்டாயம் பாருங்க. நீங்க எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்போதே இது வாங்குறது தான் அந்த வெயிட்டிங் பீரியடை ஈஸியா கடந்து போறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமான வழி. ஒரு பழமொழி சொல்வாங்க, இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு செலவே கிடையாது, அது உங்க குடும்பத்துக்கான ஒரு மிகச்சிறந்த முதலீடு. உண்மைதாங்க. மாசம் ஒரு 500ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றதுங்கிறது நீங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்த சேமிப்பை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் கோட்டை. இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்தோட மருத்துவ பாதுகாப்ப எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் அந்த பழைய பேசிக் பாலிசியை மட்டும் நம்பி உங்க ஒட்டுமொத்த சேமிப்பையும் பணையம் வச்சிட்டு இருக்கீங்களா? உடனே ஒரு நல்ல நிதி ஆலோசகரை தொடர்பு கொண்டு இன்னைக்கே உங்களுக்கான சூப்பர் டாப் அப் பிளானை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன அறிவார்ந்த முடிவு உங்க வளமான எதிர்காலத்தையே மாத்தும். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.